மார்கழி மாதம் வந்து வர ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம். இது வருஷத்தில் ஒரு தடவை. இந்த ஏகாதசிக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா திவ்யதேச கோயில்லையும் வந்து சொர்க்கவாசல்னு திறப்பாங்க, பரமபத வாசல். இந்த பரமபத வாசல்லேருந்து நீங்கள் வந்து இப்போ 4 மணிக்கு சுவாமி பரமபத வாசல் மேய்ச்சி வருவார். அதே மாதிரி நம்ம வந்து சொர்க்கவாசல் தாண்டி இன்றைக்கி கடவுளை தரிசிச்சுட்டு இந்த பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து விரதம் இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு முழிக்காமல் கடவுள் தியானத்தில் சினிமா பார்க்காம கடவுள் தியானத்தில் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும்ன்றது எங்களோட சொல்லப்பட்ட வரலாறு. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து மோட்சத்தை அடையலான்றது. மோட்சன்றது பிறவி இல்லாமல் அதுதான் வந்து மெயின். ஸோ அந்த வைகுண்ட ஏகாதசியில் இது ஒரு விசேஷம். வருஷத்தில் 12 ஏகாதசி வரும். அதில் வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து ரொம்ப விசேஷமானது. நான் ராயபுரத்துலேருந்து வரேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. நல்லா இருந்துச்சு. நல்லா காவல்துறை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல தரிசனம். இல்லை அதெல்லாம் எதுவும் தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நல்லா அவ்வளோ நாலேஜ் நான் இல்லைன்னு கேட்டேன். வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு எல்லாருமே வந்து ஒரு பொழுது இருந்து ரொம்ப வைஷ்ணவாஸ் ரொம்ப ஆச்சரியமாக கடைப்பிடிக்கிற ஒரு நாள் எல்லாம். ஸோ ரொம்ப நல்லாவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த கவர்மெண்ட். இவ்வளோ ஃப்ரீயாலாம் பார்த்ததே கிடையாது. சொர்க்கவாசல் தாண்டி ரொம்ப நல்லா இருக்குது இந்த வார்த்தை. அண்ட் போலீஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப், அவ்வளோ நல்லா பண்ணாங்க.